ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரோலக்ஸ் இவ்வளோ சீக்கிரமா முதுக தேய்ச்சு தேய்ச்சு நீந்த ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கூடிய சீக்கிரமா யமன சந்திக்க போறான்னு அர்த்தம். நம்ம ரோலக்ஸ்க்கு ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வந்திருக்கு. அப்படியே விட்டோம் அப்படின்னா பரலோகத்துக்கு போயிருவான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஃப்ரெஷ் தண்ணி வந்து 1/2 பக்கெட் எடுத்துட்டேன். நம்ம டேங்க்ல இருக்க அந்த தண்ணிய பார்த்தீங்கன்னா, ஒரு ஜக் எடுத்து அதில மொந்து ஊத்திட்டேன். எதுக்கு இந்த மாரி பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிய அக்ளிமேட் பண்ணதுக்காக தான். அதுக்கப்புறமா நம்மகிட்ட இருந்த டெட்ராசைக்ளின் ஒரு மெடிசன் எடுத்து, அந்த கேப்சூல வந்து தனியா பிரிச்சுட்டேன். பக்கெட் தண்ணியிலேருந்து ஒரு ஜக் தண்ணி எடுத்து, அதில வந்து நம்ம எடுத்த மெடிசன் வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மெடிசன் மிக்ஸ் பண்ண தண்ணிய நம்ம ஃப்ரெஷ் தண்ணியில நல்லா டீ ஆத்துற மாரி நல்லா ஆத்திக்கோங்க. நம்ம பக்கெட் வாயில நல்லா நுர தள்ளுற வரைக்கும் நல்லா ஆத்தணும். நுர தண்ணியில மீன புடிச்சு விட்டுட்டேன் ஃபிரெண்ட்ஸ். இந்த தண்ணியில பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் 3லிருந்து 4 ஹவர் வரைக்கும் இந்த தண்ணியிலே இருக்கணும். இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மீனுக்கு வந்து ஆக்ஸிஜன் கண்டிப்பா வச்சே ஆகணும். நம்ம வைக்கல அப்டின்னா, நம்ம மீனுக்கு நாமளே வந்து எமனா மாறிடுவோம். இந்த 4 ஹவர் கேப்ல பார்த்தீங்கன்னா, மெயின் டேங்க்ல தண்ணி ஃபுல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு, நம்ம செட்டப்பையும் வந்து நான் மாத்தி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளைன் டேங்க் இருந்தது. இப்போ பிளான்டட் டேங்கா மாத்தி விட்டேன். அதுக்கப்புறமா நம்ம மீன புடிச்சு விட்டுட்டேன் பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோலக்ஸ் மேல ஒயிட் ஸ்பாட்டும் இல்ல, முதுக தேய்ச்சியும் அது வந்து நீந்தல. அடுத்த நாள் பாருங்க நம்ம ரோலக்ஸ் செம்ம ஹெல்த்தியா ஜாலியா சுத்தின்னு இருக்கான். ஸோ எமனோட அப்பாயின்ட்மென்ட் கேன்சலு.